சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் என்னை சோதித்தார்னு சொல்லி சொல்லாமல் இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, இல்லை, அவர் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனை, மூணாவது சோதனை எங்கே வருதுன்னு சொன்னால், நாமே சோதனைக்கு ஒரு காரணமாகிருந்தோம். நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் பாவத்துக்குள்ளாயும் சோதனைக்குள்ளாயும் அழிவை நோக்கி ஓடுது. அதுதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவனவன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்பட்டு அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த சோதனைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம நல்ல காரியங்கள் செய்கிற மாதிரி தெரியும், அது உண்மைதானா